இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். சென்னையில் ஒரு மழைக்காலம் வானிலை வலைப்பதிவின் இன்றைய காணொளி. இது அதிகாரப்பூர்வமான வானிலை தகவல் அல்ல. அதிகாரப்பூர்வமான வானிலை எச்சரிக்கைகளுக்கு தயவு செய்து இந்திய வானிலை துறை அறிக்கைகளை பார்க்கவும். குட் மார்னிங். வெல்கம் டு சென்னையில் ஒரு மழைக்காலம் weather blog inference for the day. Please note, this is not an official weather forecast. For official weather forecast, do follow the releases provided by Indian Meteorological Department. We will start with Tamil first and then go to English. எமது யூடியூப் சேனலை தற்போது வரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யவும். நேற்று நம்ம புறநானூறுலேருந்து ஒரு பாடல் பார்த்தோம். இன்னைக்கு பொன்னியின் செல்வன்லேருந்து பார்ப்போம். எவ்வளோ அழகாக அவர் ஒரு புயல் டெல்டா மாவட்டங்கள் கிட்ட வர்றது, பின்னாடி புயல் பாதை மாறி ஆந்திர கரை அல்ல ஒரிசா கரையோரம் போகுது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. சோழ மண்டலத்துக்கு கடற்கரைக்கு கிழக்கு கடலில் அடிக்கடி சூழிக்காற்றுகளும் புயல் காற்றுகளும் தோன்றுவதுண்டு. இக்காற்றுகள் சில சமயம் கடற்கரையோரமாக வடக்கு நோக்கி சென்று கிருஷ்ணா கோதாவரி முகத்வாரங்களில் அல்லது கலிங்க நாட்டில் உள்ளே பிரவேசித்து பெருமழை கொட்டச் செய்து கொடுமையான சேதங்களை விளைவிக்கும். எவ்வளவு அழகா எதிர்க்க பாருங்க. கிட்ட பின்னாடி நார்த்ல அப்படியே மூவாகி வடக்கு மூவாகி கோதாவரி, அதாவது அவர் சொல்ற இடம் காக்கிநாடா கிட்ட, அதே மாதிரி ஒரிசா, கலிங்கம்ன்றது ஒரிசா. வேறு சில சமயங்களில் சோழ நாட்டுக்குள்ளேயே நேரடியாக பிரவேசித்து மேற்கு நோக்கி விரைந்து செல்லும். கோடிக்கரைக்கும் கொள்ளிடக்கரைக்கும், அதாவது கோடியக்கரைங்கிறது வேதாரண்யம் கிட்டையும் கொள்ளிடங்கிறது சிதம்பரம் கிட்டையும் மத்தியில் இவ்விதம் சூழிக்காற்று உள்நாட்டில் பிரவேசிப்பது சரித்திரத்தில் பலமுறை நடந்திருக்கும் சம்பவம். சில சமயம் அச்சூழிக்காற்றுகள் கோர பயங்கர ரூபம் கொண்டு கடலையே பொங்கி எழச் செய்து கடற்கரையோரம் உள்ள ஊர்களை அழித்துவிடும். இந்த கோர பயங்கர ரூபம் கொண்டு கடலையே பொங்க செய்கிறது ஸ்டார்ம் சர்ஜ். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க கல்கி. அதே ஸ்டாண்ட்ஸால, அதாவது இது பகுதி 5 அத்தியாயம் 16ங்கிற இதுல வருது. அதுலயே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேராகிராஃப் தள்ளி எழுதியிருக்கிறது. இனி நம்முடைய வரலாறு நடந்த காலத்திற்கு வரும். இலங்கை தீவிலிருந்து சோழ நாட்டிற்கு பார்த்திபேந்திரனுடைய கப்பல் வந்து கொண்டிருக்கும் போது உண்டான சூழிக்காற்று வந்தியத்தேவனை முன்னிட்டு இளவரசர் அருள்வர்மரை கடலில் குதிக்க செய்து பிறகு கடலோரமாக சென்று கலிங்க நாட்டை அடைந்தது. அதாவது ஒரு புயல் டெல்டா கிட்ட கலிங்க நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினம் சூடாமணி விவகாரத்தில் தங்கியிருந்த போது உண்டான சூழிக்காற்று சோழ நாட்டுக்குள்ளேயே புகுந்து பற்பல அட்டகாசங்களை செய்து கொண்டு மேற்கு நோக்கி சென்றது. ஒரே இரவில் அது காவிரியின் இருபுறங்களிலும் தன் லீலையை நடத்தி கொண்டு போய் மறுநாள் கொங்கு நாட்டை அடைந்து அது தேய்ந்து மறைந்தது. எவ்வளவு அழகா அதை அப்படியே அந்த பாத்து அப்படியே போடுறாரு பாருங்க. வெஸ்ட் நோக்கி போச்சு. கொங்கு நாடுங்கிறது அதான் கோயம்புத்தூர் அந்த சைட்ல போயிட்டு டிசிபேட் ஆச்சுங்கிறத தான் அவர் தேய்ந்து மறைந்ததுன்னு அவ்வளவு அழகா எதிர்க்காரு. அது பிரயாணம் செய்த இடங்களில் எல்லாம் பற்பல சேதங்களை விளைவித்து மட்டுமின்றி அதை தொடர்ந்து பெருமழை கொட்டும்படியாகவும் செய்து கொண்டே போயிட்டு மேற்கே போக போக மழை அதிகமாக பெய்தது. அவ்வளவு அழகா எதிர்க்காரு பாருங்க கல்கி. ஒரு ஸ்டாமோட லைஃப் சைக்கிள். நம்ம இப்போ வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த புயலின் நிலை என்னன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் நேற்று ராத்திரி தற்போதைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. இன்னைக்கு காலையில அது குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். பின்பு இன்று இரவு அல்ல நாளை காலை புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது நீவர் பாத்தீங்கன்னா நீவர் புயல் இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போச்சு. இது கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கை கரையோரம் தான் வரக்கூடிய சூழல் இருக்கு. இதுல குறிப்பிட்ட நம்ம ஒரு பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. முன்னாடி வரலாறு நம்ம பார்த்தோம்னா சில சமயங்கள்ல இலங்கை கரை ஊடுருவும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்ல புயல் எல்லா சமயங்களிலும் இங்கு வந்ததில்லை. சில சமயங்கள்ல இங்கே கூட வந்திருக்கு. அதனால இந்த இலங்கை நிலப்பரப்பிற்கான ஊடுருவல் எப்படி நடக்குங்கிறது வானிலை படிவங்கள் கோடிட்டு காட்டினாலும் அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது.
அதனால இந்த இதை வந்து நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரணும். ஏன்னா வந்து ஒரு சில சமயங்கள்ல வந்து இங்கே ஊடுருவலாகி திரும்பவும் இங்கேயே நாங்க வந்து அதை ரீசர்ஃபேஸ் சொல்லுவோம், ரீலொகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு அந்த பல்ஸ் ஆனது மேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து செல்லாமல் திரும்பவும் வங்கக்கடலில் வடகிழக்கு பகுதிகளில் திரும்பவும் உருவாகுது தான் வந்து அந்த அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இலங்கை கடல் நிலப்பரப்பின் ஊடுருவல் எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கும் முன்னாடி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆனது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இல்லை, இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அதுக்கு இன்னும். அதுக்கு காரணம் வந்து நான் போன நீவர் புயலில் சொன்ன மாதிரி தான் வந்து இந்த மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விடுறது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெறும் அன்ஈவனா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஒரு எராட்டிக் ஸ்ட்ரக்சரா காட்டுது அந்த 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 டைவர்ஜன்ஸும் கன்வர்ஜன்ஸும். அது வந்து ஒரு சைக்ளோன் நீவரை பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறது ஜாஸ்தியா இருந்தது, உள்ள வாங்குறது கம்மியா இருந்தது. அந்த விடுறது வந்து ஜாஸ்தியா இருக்கிறப்ப ஒரு புயலானது இன்னும் நிறைய இழுத்து அந்த அந்த குறைந்த அந்த காற்றழுத்தம் இன்னும் படிப்படியா குறைஞ்சு 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 தீவிரமடையுது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெளியில விடுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட உள்வாங்கும் அளவிற்கே தான் இருக்கிறதுனால வந்து பெருசா இன்னும் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியலன்னு நான் நினைக்கிறேன். இருப்பினும் மழை நிகழ்வுக்கான இதுல வந்து எதுவும் மாற்று கருத்து கிடையாது. நான் முன்னமே சொன்ன மாதிரி 1ஆம் தேதி நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை நிகழ்வு 2 அல்லது 3க்கு வரும். நாளை இரவிலிருந்தே நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அது வந்து அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுல ஆனா இன்னொன்னும் நம்ம யோசிக்கணும். சுமத்ரா அருகே இன்னொரு பல்ஸ் ஒன்று இருக்கு. இது வந்து வானிலை படிவங்கள் எதுவும் இதை வந்து பிக் பண்ணல தற்போதைய சூழல்ல. ஆனா இது இருக்கிறதுனால வந்து இதுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வானிலை படிவங்களை பொறுத்த வரைக்கும் இதோட இது வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் காட்டல. இது வந்து இந்த தற்போதைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு இலங்கையை கடந்து அரபிக்கடல் சென்று அங்கு சற்றே வலுப்பெற்று மேலும் மேற்கு நோக்கி நகர்றது தான் வந்து வானிலை படிவங்கள் பரவலா காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த பல்ஸ் வந்து ஏதாவது இம்பாக்ட் காட்டுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து சில சமயங்களில் நம்ம 2015 டிசம்பர் 1 நடந்த நிகழ்வில் மழை நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2 பல்ஸ் இருந்தது. சில மாடல்ஸ் வந்து ஸ்டால் பண்ணி வெயிட் பண்ணி எல்லாம் காமிச்சது. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அது வந்து 2 பல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் அந்த கம்பீட்டிங் சினாரியோ இருந்ததுனால தான் வந்து கிட்டத்தட்ட டெவலப்பே ஆகாமல் அது ட்ரஃபாகவே இருந்து அதீத மழை பொழிவை கொடுத்ததுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சாரி, தற்போதைய சூழலில் இன்னைக்கு மழை நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு சற்று குறைவு. ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மழை பெய்யலாம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் பரவலாக பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து தான் வந்து தமிழகத்துக்கு மழை துவங்கும். அதுதான் தற்போதைய சூழல். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறி புயலாக மாறும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்கனைசேஷன் வந்ததுன்னா நம்ம மழை நிகழ்வுகள் உருவாகக்கூடிய சூழலை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தற்போது ஆங்கிலத்தில் இன்றைய பதிப்பை பதிவிடுவோம். Good morning once again. If you have not yet subscribed to our YouTube channel, do subscribe as we continue to post daily weather updates on what to expect. Yesterday, I had actually shared a quote from Purananuru. In this case, I'm sharing a quote from Ponniyin Selvan, which is one of the most popular works of Kalki Krishnamurti. It talks of the Chola Empire in a very expansive manner, and the highlight of the book is how he adds various anecdotes. In fact, you'd be surprised to
know that the first stanza of the first chapter of the book starts with Adi Peruku, or the Kaveri in full flow, and Veeranameri completely filled up. Uh, so it starts with the new floods, as it's called, because Kaveri, on the back of a strong southwest monsoon, apparently is flooded. He starts with new floods, the Puduvellam. Uh, that's the chapter, first chapter he starts with. So, as I said, he's given various anecdotes in the novel. One of the anecdotes which he talks of is how the Chola Empire time to time faces cyclones. He casually mentions it, like as how at times the cyclones tend to take a north track and go towards Andhra, the Godavari Delta, or even further towards Orissa, while a few times it just moves west into uh, the delta districts between, say, Kodiyakarai or near Vedaranyam and the Chidambaram river mouth near the Kulidam river mouth near Chidambaram, and he talks of how it becomes a destructive force. And in this case, in this particular chapter, in, he mentions about how the cyclone makes a devastating impact over the area while it travels from east to west towards the Kongu belt, which is basically Coimbatore district of the modern day Tamil Nadu, and dissipates there, giving extreme rains during the process. Uh, with regard to the current depression, as the chart would explain, the depression is actually uh, slightly to the west northwest of where Cyclone Nivar became a depression. Uh, so it continues to track on a west northwest track. From here, actually, Cyclone Nivar started moving west northwest, and then it started moving northwest towards the Pondicherry coast. So in this case, models expect the current depression to become a deep depression sometime today morning, and then subsequently a cyclone maybe later tonight or tomorrow, as IMD expects, and head towards the Sri Lanka coast. The important point one has to remember is past history says at times the land interaction over Sri Lanka is not actually pretty straightforward. The disturbance does not actually end up traveling west, crossing Sri Lanka in one go and move into Gulf of Mannar region. There is somewhere here. There are instances where, on upon interaction with the Sri Lankan landmass, the pulses have emerged somewhere here as well. Okay, now there's a lot of difference between a pulse emerging here and the pulse drifting west towards here. So we will have to see as to how this potential land interaction with Sri Lanka, uh, if it changes the dynamics, if at all, in the days to come. But nevertheless, in terms of the rainfall event expected over the next few days, there's not much of change, with models consistent on rains picking up sometime later tomorrow night or day after tomorrow morning and continuing till early next week. So that's fairly consistent output so far from the models. Now the other point is the depression looks fairly disorganized till now. Yesterday it was showing some bit of organization. Again, it is showing a little bit of uneven structure. And if you look at the divergence and convergence charts, there's a sort of an erratic behavior being displayed by the disturbance. It doesn't seem to show that consistent breathing in and breathing out, which Cyclone Nivar showed. The divergence and convergence charts sometimes are showing very similar uh, uh, intensities, which means that the disturbance is not able to organize itself into a proper structure. Plus, the area where the disturbance, the depression is continues to remain under moderate wind shear. Whether these factors are an influence on the cyclone, the depression not able to get a proper structure, need to see, or could there be
a joker from elsewhere, uh, which is a possible pulse happening here, though none of the weather models are picking this pulse. If you remember, some of the ensembles showed this scenario a week or 10 days back. So one should not discontinue a possible pulse uh, sort of becoming a joker in the pack and uh, giving some bit of hindrance to the development of this gentleman. So uh, I once again reiterate, none of the models are picking anything of this sort developing. So it's purely a, I would say, a gut feel if whether this is disturbing this. Nevertheless, as I said, there's no second thoughts on what is going to be a very strong rainfall episode for South Tamil Nadu and Delta region, starting from tomorrow night or day after tomorrow morning. In the meanwhile, today there would not be much of rainfall in the state, except for maybe one or two places along the coast and possibly a couple of places in South Tamil Nadu. That's how things stand for today. We will have to see how this depression continues to organize today and tomorrow and possibly become a cyclone as IMD expects. And the interaction with the Sri Lankan landmass uh, in terms of further dynamics as whether it moves further west into Gulf of Mannar and then on to Arabian Sea for further development. We'll continue to update as things evolve. Do stay with us uh, when whenever you could. Thanks once again for joining us. Have a nice day.